ராமன் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கார் மெடிசனு. இப்போ டாக்டரை பார்க்க வந்தோம். அவர் இது வந்து 6வது தடவை கம்ப்ளீட் ஆக போகுது. 6வது தடவை. இப்போ 7th சிட்டிங் வந்து நான் மெடிசனை வாங்க போகிறேன். ஆரம்பத்தில் வரும்பொழுது கொஞ்சம் அந்த இதெல்லாம் வந்து எனிமா இதெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸ்டமக்கில், அது வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆயுர்வேதிக் வந்தது. இப்போ அவர் வந்து இப்போ 6 மாதமாக சாப்பிட்டுட்ருக்கோம். 7வது தடவை வந்து பெட் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்கிறேன்னு இருக்காரு. அதை அவர் சொன்னதுக்கப்புறம் பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவரை கன்சல்ட் பண்ணிக்கலான் இருக்கோம். பட் எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை. எதுவும் அந்த நமைச்சல் அந்த ஒரு லேசாக அந்த இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நமைச்சல் வரும்பொழுது கொஞ்சம் லேசாக வந்து பேப்பரில் இது பண்ணிக்கிறாரு லேசாக. மற்றபடி அந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது, சின்ன சின்ன பொறிகளாக வருது. அது அப்புறம் உடனே வந்து அந்த இடத்துல காஞ்சிருது. கொஞ்ச நாளையில் மறுபடி திரும்பி நியூ பிளேஸில் அப்படியே உருவாகுது, அப்படியே கொஞ்சம் இதாகுது. அந்த வர்ற நேரத்தில் கொஞ்சம் நமைச்சல் இருக்குது. இப்போ டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணித்தாரு அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு. அதனால் பேப்பரை வச்சு டச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டுருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே நான் ஸ்டார்ட்டே பண்ணலை. அது ஹீமோ கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா ஒரு ஏஜ்டு பர்சனுக்கு ஹீமோ கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க புனர்ஜன ஆஸ்பத்திரியில். அதனால தான் இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை பண்ணியிருக்கோம். ஹீமா நம்ம வந்து இது வந்து இது எல்லாம் கொடுக்கல, ஹீமா கொடுக்கல நாங்கள்.